Hi students, this is tirumalamaths, 10th standard Civics 2 marks previous public year question paper March 23, June 23, July 22, May 22 and September 21. Question answers with detailed explanation video in the Tamil in the video நம்ம பார்க்கலாம். Let us go to the video. 10th Social Science Civics முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. So I once again repeat you, முயற்சியும் பயிற்சி இருந்தால் தான் வெற்றிக்கு நீங்க அடிகளா இருக்க முடியும். So that's why. So முயற்சி plus பயிற்சி இருந்தா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். Make a habit to think that every exam will be the best exam of your life. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதுனீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு சக்சீட் இன் யுவர் லைஃப். ஸோ மேக் ஏ ஹேபிட் டு திங்க் தட் எவ்ரி எக்ஸாம் வில் பி த பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ யுவர் ஜேர்னி towards your dream has just now begun. So please make note of that your journey has already started. So you have to take care of your studies accordingly. Let us go to the video. So chapter 1, Indian Constitution. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஜூலை 2023 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் என்னென்ன இதெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி தான் இந்த கொஷின். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸோ நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்னலாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, நம்மளுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் சொல்கிறோம். தென் you will have a right to freedom to ask any type of questions or whatever it is. So you have the right to freedom and right against exploitation. உங்களை வந்து இன்னொருத்தர் வந்து உங்களை வந்து இது ஆளுமை ஆக்கிறதுக்கான வழிவகைகள் செய்தாலும் அது முடியாது. ஸோ ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். தென் ரைட் டு ரிலீஜன். ஸோ ரிலீஜன் இது வந்து நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. தென் கல்ச்சுரல்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஸோ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்டும் நம்ம உரிமை இருக்குது. நம்ம கலை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் படிப்பு சார்ந்த இதுவாக இருந்தாலும், ஸோ யூ ஹாவ் அ ரைட் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ப்ராக்டிசஸ். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஸோ கான்ஸ்டியூஷனில் இருக்கிற என்னென்ன தேவைகளை நம்ம பூர்த்தி செய்வதற்கான அனைத்து அதிகாரமும் நமக்கு உள்ளது. ஸோ அதுதான் இந்த 6 பாயிண்ட். ஸோ இந்த 6 பாயிண்டில் உங்களுக்கு மினிமம் 4 to 5 points எழுதுனா நீங்கள் போதும். I once again repeat, you can write only 4 or 5 points. So right to equality, right to freedom, right against exploitation, right to religion, cultural and educational rights, and right to constitutional remedies. My children, please note that this is a very important question that was asked in July 2023. So any 4 to 5 points நீங்கள் இதில் எழுதலாம். Next question. What are the classical languages? So this is very easy. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தடவை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2023 கேட்டிருக்காங்க அண்ட் ஜூலை 2022 கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா. என்னென்ன லாங்குவேஜ் கிளாசிக்கல்? நம்ம லாங்குவேஜ் தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஒரிசா. தமிழ் இஸ் ஃபார் தமிழ்நாடு, சான்ஸ்கிரிட் இஸ் ஃபார் ஆல் த பிளேசஸ், தெலுங்கு இஸ் ஃபார் ஏபி, and Kannada is for Bangalore, and Malayalam is for Kerala, and Orissa. So I once again repeat, Tamil, Sanskrit, Telugu, Kannada, Malayalam and Odia. These are the classical languages in India. Please make note of this and let us go to the next one. So chapter 1 முடிஞ்சிச்சு. இப்போ chapter 2ல இருக்கிற செகண்ட் சாப்டர்ல இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்ற டாபிக்ல நம்ம என்ன கொஸ்டின் பார்க்குறோம், வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது ஜட்ஜஸ்க்கு, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ முதல்ல கொஸ்டினை புரிஞ்சுங்க, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஜென்ரலாக நம்ம வேலைக்கு போனால் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸோ அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஸோ இவங்க வந்து ஜட்ஜுக்கு என்ன தேவைன்னா, ஈ மஸ்ட் பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட குடியுரிமையை பெற்றிருக்க வேண்டும், ஒரு சிட்டிசனாக இருக்கணும், இந்தியன் பிரஜையாக இருக்கணும். So must be a citizen of India. Should have worked as a judge of a high court for at least 5 years. ஹை கோர்ட்டில் வந்து அவர் அட்லீஸ்ட் 5 வருடத்தாவது அவர் ஜட்ஜாக இருந்திருக்கணும்.
should have worked as a judge of an high court for at least 5 years. இந்த பாயிண்ட் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் should have worked as an advocate of high court for at least 10 years. அட்வொகேட்டா ஹை கோர்ட்ல 10 வருடங்களாக பிராக்டிஸ் செஞ்சிருக்கணும், ஒர்க் பண்ணியிருக்கணும். He should have worked as an advocate of high court for at least 10 வருடங்களாக ஹை கோர்ட்ல அட்வொகேட்டா இருந்திருக்கணும். ஜட்ஜா வந்து ஹை கோர்ட்ல அட்லீஸ்ட் 5 இயர்ஸா இருந்திருந்தா தான் he is eligible for getting a post in Supreme Court as judge. So he must be a citizen of India. And the final point is he or she is the opinion of the president, a distinguished jurist. So அவங்க வந்து பிரசிடென்ட்டோடைய ஒப்பீனியனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் they will have a position to be placed. So these are the 4 points, but it better you write first 3 points is better. So அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So I hope 3 points உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். So you plan for that and write accordingly. Next question. Fourth question is how was President of India elected? So இந்தியாவோட president எப்படி elect பண்றாங்க? So this is very important question. So President of India is elected as the president is elected by an electoral college. In accordance with the system of proportional representation by means of single transferable vote. So ஒருத்தரும் ஓட்டு போட்டு அங்க இருக்கிற இவங்க என்ன சொல்றாங்க, electoral college in accordance with the system of proportional representation by means of single transferable vote. ஸோ எலக்ட்ரல் காலேஜ்னா என்ன சார்? நீங்கள் வந்து இப்போ வந்து எலக்ட்ரல் காலேஜ்லேருந்து மூலயமா தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தென் ஹவு இட் வில் பி? எலக்ட்ரல் காலேஜஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தி elected members of both the houses of the parliament as well as the elected members of the state and elected members of National Capital Territory of Delhi and Puducherry. So இது என்ன மீனிங் என்னன்னா, MP is for parliament. ஸோ அடுத்தது ஸ்டேட்ல இதுவானவங்க எம்எல்ஏஸ். ஸோ இவங்க தமிழ்நாடு இல்லை ஸ்டேட். and elected by the National Capital Territory. National Capital Territory na enna? Delhi அல்லது பாண்டிச்சேரி. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்தது தான், இந்த ப்ரொபோர்ஷனேட்டாக சேர்ந்து தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. எலக்ட்ரல் காலேஜ்னா இஸ் நத்திங் பட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் அ பார்லிமெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா, members of the parliament and elected members of the state, that is MLA, and elected members of National Capital Territory என்னது டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. அதை தான் அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. I hope இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். If you have any doubt you can send a message also, and do please subscribe to tirumalamaths YouTube channel. Do not skip this video and forward to your friends also about this video. Let us go to the fifth one. What is the original jurisdiction of the High Court? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட்னா என்ன, அவங்களோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் த ஜுடிஷியலி கெப்பாசிட்டி த ஹை கோர்ட்ஸ் ஆஃப் த பிரசிடென்சி டவுன்ஸ். ஸோ ஹை கோர்ட் வந்து எங்கெங்கே இருக்குன்னா பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ், மூணு வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஹேவ் போத் ஒரிஜினல் அண்ட் அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இதுதான் மேஜர் பிளேஸில் இருக்கிறது. அதாவது எது Bombay, Calcutta and Madras. The high courts of the presidency towns are Bombay, Calcutta and Madras have both original and appellate jurisdiction. So first point, okay. Other high courts are mostly appellate jurisdiction. இது மூணு தவிர மற்றதெல்லாம் இருக்கிறதுக்கு பேர் என்னது, appellate jurisdiction. மற்றதெல்லாம் வந்து have mostly appellate jurisdiction. Only in the matter of admiralty, probate, matrimonial and contempt of court. ஸோ இதெல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மேட்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிரல்டி, ப்ரோபேட், மேட்ரிமோனியல் அண்ட் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 points நீங்கள் எழுதினாலே இதுக்கு போதும். ஸோ நான் மேக் அ ரவுண்ட் ஆஃப் தட். ஃபர்ஸ்ட் யூ ரைட் எனி 2 points. ஏதாவது 2 points நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு 100% உங்களுக்கு 2 marks இதில் போட்டுருவாங்க. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். Mention the main tools of foreign policy. என்னென்ன டூல்ஸ் இருக்குது ஃபாரின் பாலிசிக்கு, என்னென்ன டூல்ஸ்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது அமைதி அண்ட் பாதுகாப்பு தன்மை, இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி தான் முதல்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் பீஸும் செக்யூரிட்டி தான் மெயின் ஃபர்ஸ்ட் அஜெண்டாவில் முதல்ல அதுதான் இருக்கும்.
மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஆனரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன், அதாவது வெளிநாட்டு மக்களிடையே வெளிநாட்டு உறவுகள் வந்து பலப்படுத்தணும். ஸோ அது வந்து ரிலேஷன்ஷிப்பை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணணும். ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷ்னல் லாவையும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். Respect means we need to give a respect for their law as well as the international organization. Encourage settlement of international dispute by arbitration. அதாவது நீங்கள் செட்டில்மெண்ட், அதாவது ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அவங்களுடைய கோர்ட்டு மூலயமா நம்ம ஆர்பிட்ரேஷன் மூலமாக இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் பை த ஆர்பிட்ரேஷன் மூலயமா அங்கே நம்ம செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெயின் டூல்ஸ். தீஸ் ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, just and honorable relations between nations, foster respect for international law and international organization, encourage settlement of international disputes by arbitration. Okay, next one, the seventh question. The seventh question is, pathina, list out the number countries of SAARC. So list out number of SAARC countries. ஏழாவது கேள்வியில member countries of SAARC என்னென்னது? SAARC countries என்ன? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அண்ட் மால்டீவ்ஸ். ஸோ இதில் மொத்தம் 8 கண்ட்ரி இருக்குது. என்னென்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அண்ட் மால்டீவ்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஜூலை 2023 கேட்டிருக்காங்க அண்ட் மே 2022 கேட்டிருக்காங்க. ஸோ SAARC கண்ட்ரிஸ்னால் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அண்ட் மால்டீவ்ஸ். Let us go to the 8th question, my dear children. So list out any 4 guiding principles of Panchashila. ஸோ அதை நம்ம கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் 2 முறை கேட்டிருக்காங்க, செப்டம்பர் 2021 அண்ட் ஜூலை 2022. கைடிங் பிரின்சிபல் என்னென்ன இருக்கும்? மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர், டெரிட்டரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி. ஸோ அதே தான் ஏர்லியர் நம்ம சொன்ன மாதிரி மியூச்சுவல் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து we should have a respect between the territorial integrity and sovereignty. Then mutual non-aggression, எதுவுமே வந்து அக்ரெஷன் மூலயமா இல்லாமல் நான் அக்ரெஷன் மூலயமா நம்ம மியூச்சுவலாக நம்ம அந்த பிரின்சிபலை சால்வ் பண்ணுறது. அப்புறம் மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ், அடுத்தவங்க இதில் வந்து தேவையில்லாத மூக்கு நுழைச்சி இன்டர்ஃபியர் பண்ணி அது வந்து பிரச்சனையாக்காமல் மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கணும். அண்ட் தென் ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஆஃப் மியூச்சுவல் பெனிஃபிட். ஸோ மியூச்சுவல்ன்ற வார்த்தை எல்லாத்துலேயுமே இருக்குது பாருங்கள், மியூச்சுவல் and mutual. So for getting mutual benefit, equality and cooperation should be required. And peaceful coexistence. So அமைதி தன்மையாக இருக்கிறத அது அடிப்படையாக கொண்டுள்ளது. ஸோ இதில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் எழுதினா போதும். You have to write only 4 points is okay. Mutual respect for each other, territorial integrity and sovereignty ஒரு பாயிண்ட் இருக்கு. another one is mutual non aggression ஒன்று இருக்கு, mutual non interference இருக்கு, equality and cooperation for mutual benefit ஒன்று இருக்கு, then peaceful coexistence-ன்றது இன்னொன்று இருக்கு. So finally the 9th question is, mention the member countries of BRICS. ஸோ பிரிக்ஸில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸை அவங்க கேட்குறாங்க. ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கும் பிரிக்ஸில்? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. பிரிக்ஸ்னா ஒன்றும் இல்லாமல் இந்த பாருங்க, பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா அண்ட் எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. This was the question which is asked in April 2023, 5th chapterலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. With this, these are the 9 questions for the last 5 பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸில் வந்து உங்களுக்கு 9 கேள்விகள் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் இந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கிளாரிஃபிகேஷன் ஆன் டவுட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ ஆர் எனி ஆன்சர்ஸ், you can very well send a message. I will be there for you to help immediately. So இது அப்ஸ்ட்ராக்ட் பாருங்க. ஸோ this one செப்டம்பர் 2021 பார்த்தீங்கன்னா 3rd chapterலேருந்து 4th chapterல 2 கேள்வி கேட்டிருக்காங்க, ஒன்று. மேலே வந்து 2nd chapterம் 4th chapterம் கேட்டிருக்காங்க. ஜூலையில் பார்த்தீங்கன்னா 1st chapter and 4th chapter. ஸோ அட் லாஸ்ட் தட் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் இதில் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கு. பட் வேறஸ் இன் ஜூன் 2023 வந்து 1st chapterலேயும் 4th chapterலேயும் வந்து கேள்வி வந்திருக்கு. ஸோ வித் திஸ்
ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 முறை வந்திருக்கு. செகண்ட் சாப்டரில் வந்து ஒரு முறை தான் வந்திருக்கு 5 கொஷின் பேப்பரில். அதே மாதிரி தேர்ட் சாப்டரில் 1 தான் வந்திருக்கு. ஃபோர்த் சாப்டரில் 4 கொஷின்ஸ் ஹேவ் ஆஸ்க்ட் அண்ட் ஃபிஃப்த் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, செப்டம்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் கேட்கப்படுறது வந்து ஃபோர்த் சாப்டர் ஹேஸ் காட் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் செகண்ட் ப்ரையாரிட்டி கோஸ் டு ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரும் உங்களுக்கு ஃபோர்த் சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் படிக்கிறதுல. அதே மாதிரி உங்களுக்கு கேள்விகள் பார்த்தீங்கன்னா இதில் 2 கேள்விகள், இதில் 2 கேள்விகள், இதுலேயும் 2 கேள்விகள், 1 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு சிவிக்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் எத்தனை கேள்விகள் வருது? 2 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேள்விகள் ரெகுலராக வரும். 2 மார்க் 2 கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் you have to plan for that. 2 questions will be definitely they will ask 2 questions in civics subject. So please make note of this and plan your studies accordingly. With this, I hope in the video உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Please subscribe to tirumalamaths YouTube channel and forward to your friends also about this channel. I wish you all success in your exams. Thank you.